இந்த குட்டி பொண்ணு காசை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போறா. இதை பார்த்தவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏமா காசை கொண்டு போய் குப்பையில போடுறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இந்த சின்ன பொண்ணு நம்ம கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, இதை குப்பையில போட்டா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிடுறா. இந்த சின்ன பொண்ணோட அப்பா நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் குப்பையில எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பேக் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க இந்த குட்டி பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அப்பா ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாரு. பார்த்தா இந்த பாப்பாவும் அந்த மாதிரியே பேக் வச்சிருக்கும். இவ வச்சிருக்க பேக்ல ஒரு குட்டி பொம்மை இருக்கும். அதனாலேயே அந்த பேக்குக்கு $20 எச்சா விற்பாங்க. மறுபடியும் இவளோட அப்பா இந்த பொம்மைக்காக காசு அதிகமா விற்கிறாங்க. இந்த பேக்கை எடுத்துக்கோ, உனக்கு பொம்மை வேணா நான் தனியா வாங்கி தரேன்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு அடம் பிடிக்கிற, எனக்கு இந்த பொம்மை தான் வேணும்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ இந்த குட்டி பொண்ணை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த பேக்கை தான் வேணும்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பேக்கை வாங்கியும் கொடுத்துறாங்க. அந்த பேக் எடுத்துட்டு அந்த குட்டி பொண்ணு ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குதுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. குட்டி பொண்ணு அங்க இருந்த மெனு கார்டை எடுத்து அதுல இருந்த எல்லா ஃபுட்டுமே ஆர்டர் போட்டுறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா ஏமா இவ்வளவு ஆர்டர் போடுறேன்னு சொல்லி கேக்குறாங்க.